நீங்க யோசிக்கிறீங்களா? சிலர் தங்கள் ஆசைகளை இவ்வளவு சீக்கிரமாக எப்படி நிறைவேற்றிக் கொள்கிறார்கள்? யூனிவர்ஸ் தான் அவர்களுக்காகவே வழியை உருவாக்குகிறது போல தோன்றுகிறது அல்லவா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். யூனிவர்ஸிலிருந்து ஏதாவது பெறுவதற்கான மிகப்பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? அதை கேட்பதற்கு முன்னாலேயே நன்றி சொல்ல வேண்டும். ஆம், இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனின் உண்மையான மேஜிக். நீங்க கேட்டது கிடைப்பதற்கு முன்னாலேயே எனக்கு இது கிடைத்துவிட்டது என்று நம்புங்க. நம்மில் பெரும்பாலோர் என்ன நினைக்கிறோம்? எனக்கு அது கிடைத்த பிறகுதான் நான் நன்றி சொல்வேன் என்று. ஆனால் யூனிவர்ஸின் விதி இதற்கு முற்றிலும் எதிர்மாறானது. நீங்க முன்பே நன்றி சொல்ல தொடங்கும்போது யூனிவர்ஸ் உங்க ஆசை நிறைவேறிவிட்டது என்று புரிந்து கொள்கிறது மற்றும் அதை உண்மையாக்க தொடங்குகிறது. இது எந்த மாயாஜாலமும் இல்லை. இது சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இணையும் ஒரு ஆழமான உண்மை. நமது மூளை கற்பனைக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியாக பிரித்தறிய முடியாது. நீங்க எதையாவது பெறுவதற்கு முன்னாலேயே அதை பெற்ற அனுபவத்தை நன்றி சொல்லி உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உங்கள் மூளையும் யூனிவர்ஸும் அதை உண்மை என்று நம்ப தொடங்குகிறது. தேங்க்யூ யூனிவர்ஸ். இந்த 3 வார்த்தைகள் உங்க வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடியவை. நீங்க தினமும் தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று சொல்வதன் மூலம் உங்கள் மனநிலை குறைவு என்ற எண்ணத்திலிருந்து செழிப்பு எண்ணத்திற்கு மாறுகிறது. அறிவியல் சொல்வது போல இந்த உலகில் அனைத்தும் எனர்ஜி தான். உங்க எனர்ஜி உயர்ந்தவுடன் யூனிவர்ஸ் உங்களுக்கும் அதே லெவலில் உள்ள விஷயங்களை தரத் தொடங்குகிறது. உதாரணத்திற்கு, நீங்க வெற்றியை விரும்பினால் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று நினைக்காதீங்க. அதற்கு பதிலாக தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் ஏற்கனவே வெற்றியடைந்தவன் என்று சொல்லுங்க. உங்க வைப்ரேஷன் மாறும் அந்த கணமே உங்க ரியாலிட்டியும் மாறத் தொடங்கும். எப்படி தொடங்குவது? காலை எழுந்தவுடன் 3 முறை சொல்லுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், என் ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. தேங்க்யூ யூனிவர்ஸ், என் ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. தேங்க்யூ யூனிவர்ஸ், என் ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. இரவு தூங்குவதற்கு முன் சொல்லுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்றன. தேங்க்யூ யூனிவர்ஸ், என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்றன. தேங்க்யூ யூனிவர்ஸ், என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்றன. ஒரு கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், எனக்கு என் ட்ரீம் ஜாப் கிடைத்துவிட்டது. தேங்க்யூ யூனிவர்ஸ், இப்போது நான் மாதம் நல்ல வருமானம் ஈட்டுகிறேன். தேங்க்யூ யூனிவர்ஸ், இப்போது நான் ஒரு சந்தோஷமான வெற்றிகரமான மனிதன். இந்த உணர்வு உங்க ஆழ்மனதில் மேலும் ஆழமாக பதிகிறது. இப்போ சில உண்மையான கதைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஒரு மனிதன் எப்போதும் தன்னை தோல்வி அடைந்தவனாகவே நினைத்து கொண்டிருந்தான். அவன் தினமும் தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று சொல்லத் தொடங்கினான். தினமும் தன்னை வெற்றியாளனாகவும் சந்தோஷமாகவும் உணர ஆரம்பித்தான். சில மாதங்களிலேயே அவனுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்தன. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. ஒரு பெண் தினமும் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்வாள். தேங்க்யூ யூனிவர்ஸ், என் வாழ்க்கை சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் இருக்கிறது. அவள் தன் வாழ்க்கை ஏற்கனவே தன் கனவு போலவே இருக்கிறது என்று கற்பனை செய்தாள். சில ஆண்டுகளில் அவள் வாழ்க்கை உண்மையிலேயே அப்படியே மாறியது. ரவியின் கதை. ஒரு அறியப்படாத ஹீரோ. ரவி எல்லோராலும் தோல்வியாளன் என்று வீட்டில், நண்பர்கள், ஆபீஸில் எல்லோரும் சொல்வார்கள். நீ எதுவும் சாதிக்க மாட்டாய் என்று. ரவி முற்றிலும் உடைந்துவிட்டான். ஒரு நாள் அவன் ஒரு வீடியோ பார்த்தான். அதில் சொல்லப்பட்டிருந்தது, யூனிவர்ஸுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் முன்பே நன்றி சொல்ல ஆரம்பித்தால் உங்க வாழ்க்கை மாறும் என்று. ரவியும் முடிவு செய்தான். காலையில் சொன்னான், தேங்க்யூ யூனிவர்ஸ், என் வாழ்க்கை ஏற்கனவே மாறிவிட்டது என்று. இரவில் சொன்னான், தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் வெற்றியடைந்து விட்டேன் என்று. தினமும் 5 நிமிடம் தன்னை ஒரு வெற்றிகரமான மனிதனாக விஷுவலைஸ் செய்தான். பிறகு அற்புதங்கள் நடக்கத் தொடங்கின. முதல் வாரம் அவன் தன்னை அதிக தைரியமாக உணர்ந்தான். 3வது வாரம் அவனுக்கு ஒரு பெரிய கிளையண்ட் கிடைத்தது. 1 மாதத்தில் 2 வருடமாக போராடிய ப்ரமோஷன் அவனுக்கு கிடைத்தது. மக்கள் சொன்னார்கள், ரவி, நீ மாறிட்டடா. ரவி சிரித்தான். மனதிற்குள் சொன்னான், தேங்க்யூ யூனிவர்ஸ். இப்போ உங்களுக்காக 3 பவர்ஃபுல் டிப்ஸ். நம்பர் 1, பிரம்ம முகூர்த்தம். காலை 4 மணி முதல் 5 மணி வரை. இந்த நேரத்தில் தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று சொல்வது மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்பர் 2,
தினமும் குறைந்து 5 முறை உங்க ஆசைக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. நம்பர் 3, தினமும் 1 நிமிடம் உங்க ஆசையை எழுதுங்க. இது 10 மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த 3 தவறுகளை செய்யாதீங்க. எக்ஸ், என் ஆசை எப்போது நிறைவேறும் என்று மீண்டும் மீண்டும் யோசிப்பது நெகட்டிவ் எனர்ஜியை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறது. எக்ஸ், பிரபஞ்சத்தை சந்தேகிப்பது உங்க மேனிஃபெஸ்டேஷனை தடுக்கிறது. எக்ஸ், எதிர்மறை சிந்தனையில் இருப்பது. எப்போதும் பாசிட்டிவாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. பிரபஞ்சத்துடன் எப்படி பேசுவது? காலையில், தேங்க்யூ யூனிவர்ஸ், என் ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. பகலில், தேங்க்யூ யூனிவர்ஸ், இப்போது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இரவில், தேங்க்யூ யூனிவர்ஸ், என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்றன. நீங்க இதுவரை இந்த வீடியோவை கேட்டிருந்தால் இது எந்த தற்செயலும் இல்ல. நீங்க மாற்றத்திற்கு தயாராக இருக்கீங்க. இப்போதே கமெண்ட் செய்யுங்க, தேங்க்யூ யூனிவர்ஸ். இந்த மெசேஜை ஷேர் செய்யுங்கள். இன்னும் பலரும் இந்த அற்புதத்தை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.